Very happy to welcome you all for this session, research metrics and the citation analysis parameters like H index, J index, impact factor, and so on. Normally, all the researchers and the faculties are having a great doubt like where we can publish, whether we are publishing in the right source or not. So this session is going to give you an elaborate and clear idea about what are the research indicators or research metrics we need to follow as a researcher or as a faculty. So this is the brainstorming section normally for every research scholars, faculties, and people those who want to do research in future. This is the basic and the fundamental concepts in research. I'll go one by one here. There are so many research indicators out there. You should understand first of all. Main thing is like how we measure the quality of the publication. ஒரு பப்ளிகேஷனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் அதை பார்த்துருக்காங்க, அவங்க பார்த்துட்டு அவங்களுடைய ஐடியாவுக்கு உங்களுடைய பப்ளிகேஷன் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு பப்ளிகேஷனுடைய குவாலிட்டியை மெஷர் பண்றோம். ஸோ குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே ஒரு ஆத்தருக்கு, ஒரு ரிசர்ச்சருக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் எவ்வளவு ஒரு ஆத்தர் வாங்கியிருக்காரு, எல்லாம் ஒரு ஃபேக்கல்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து we have evaluate. நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்காரு, நம்பர் ஆஃப் பேட்டன்ட் எவ்வளவு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஃபைல் பண்ணலாம், அதே சமயத்துல இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாகவும் ஃபைல் பண்ணலாம். இது எல்லாமே when people comes for accreditation NACA இருக்கட்டும், NIRF இருக்கட்டும், NBA இருக்கட்டும், எந்த மாதிரியான அக்ரிடேஷன் பாடிஸ் வந்தாலும் சில விஷயங்கள் அவங்க பாக்குறாங்க அப்படின்னா அதுல முதல் விஷயமா இருக்கிறது பப்ளிகேஷன், எவ்வளவு கிராண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அண்ட் அந்த அவங்க பப்ளிஷ் பண்ண மெட்டீரியலோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றாங்க. சார் அவங்க எப்படி சார் மெஷர் பண்றாங்க, ஏதாவது பேராமீட்டர் இருக்கா அப்படின்னா அதுதான் நம்ம இப்ப பேச போற சில விஷயங்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பப்ளிகேஷன், எவ்வளவு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல எவ்வளவு பப்ளிஷ் ஆயிருக்கு, ரிசர்ச்சுக்கு அவங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ரிசர்ச் ஆர்டிகிள் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சரி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணது சைட் ஆகுதா, ப்ராப்பரா அந்த பப்ளிஷ் பண்ண மெட்டீரியல் எத்தனை பேர்னால பார்க்கப்படுது, எத்தனை பேரோட ரிசர்ச்சுக்கு இது வந்து பேஸ் டாக்குமெண்டா இருக்கு அப்படிங்கறதான் அவங்க சைட்டேஷன் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பப்ளிஷ் பண்றோங்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த பப்ளிஷ் பண்ண டாக்குமெண்ட் எத்தனை பேரால பார்க்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் கால்ட் சைட்டேஷன். அதே மாதிரி இம்பாக்ட் ஃபேக்டர். ஸோ இம்பாக்ட் ஃபேக்டர் என்ன சார், அப்போ என்ன டெர்மினாலஜி இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிகிள் நான் பப்ளிஷ் பண்றேன், நான் பப்ளிஷ் பண்ற ஜேர்னல் ஆர்டிகிள் சரியான ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகுதா, இல்ல அது ஃபேக் ஜேர்னல் லிஸ்ட்ல இருக்கா, வெதர் இட் இஸ் அ ரைட் சோர்ஸ் ஆர் இட்ஸ் அ பிரைவேட் ஜேர்னல் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. அதனாலதான் யூஜிசி ஒவ்வொரு தடவையும் யூஜிசி இண்டெக்ஸ் லிஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கான். அந்த இண்டெக்ஸ் பண்ண லிஸ்ட்ல இருந்து we are able to see there are so many journals are not available by time to time because of the quality, because of the impact factor. So அந்த நிறைய ஜேர்னல் ஆர்டிகிள் பப்ளிஷ் ஆகுது ஒரு ஜேர்னல்ல, பட் அதை யாருமே பார்க்கல அப்படின்னா அப்ப அந்த ஜேர்னலுடைய குவாலிட்டி வந்து சரியா இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, அந்த யூஜிசி ரிவ்யூ கமிட்டிஸ் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஜேர்னலுடைய பெர்ஃபார்மன்ஸையும் மெஷர் பண்ணி தே ஆர் எவாலுவேட்டிங். அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க, தட் இஸ் கால்ட் யூஜிசி கேர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ நல்ல ஜேர்னலா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும் இல்லையா, அது தட் இஸ் கால்ட் இம்பாக்ட் ஃபேக்டர். சரி, ஒரு ஜேர்னலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர் வந்து இம்பாக்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு ஆத்தருடைய ரைட்டிங்ஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு சொல்றதுக்கு ஏதாவது பேராமீட்டர் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுக்கு பேர் தான் ஹெச் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச் இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் ஹிர்ஷ் இண்டெக்ஸ்.
யார் கண்டுபிடிச்சா அவர் பேரே சொல்லியிருக்காங்க. ஒரு ஆத்தர் எழுதுற எல்லா விஷயங்களும் குவாலிட்டியான கண்டென்ட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஹெச் இண்டெக்ஸ் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹெச் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்குலானா ஒரு ஆத்தருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆத்தர் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ணும்போது அவரோட ஹெச் இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அல்டிமேட்லி த இன்ஸ்டிடியூஷனல் ஹெச் இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்க்ரீஸ்ட். சரிங்களா? அடுத்தது ஜி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜி இண்டெக்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஹெச் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆத்தருடைய குவாலிட்டியை மெஷர் பண்றதுக்காக there is a parameter. G index is nothing but it is the parameter to measure the number of publications. ஒரு பர்டிகுலர் ஆத்தர் நிறைய பப்ளிகேஷன் ஒரு பர்டிகுலர் ஏரியால பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த கவுண்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு there is another parameter G index அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் ஒரு பப்ளிகேஷனுடைய குவாலிட்டியை மெஷர் பண்றதுக்கு பேராமீட்டர்ஸா செட் பண்ணியிருக்காங்க. அதை ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ சைட்டேஷன் அண்ட் ரெஃபரன்ஸ்னா என்ன? சைட்டேஷன் அப்படிங்கிறது என்ன? நார்மலி we will add at the end of the every paper ரெஃபரன்ஸ் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எப்போ வந்து நம்ம இந்த சைட்டேஷனை மென்ஷன் பண்றதுக்கு தவறுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா பிளாகரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட் வந்து நமக்கு நிற்கும். எந்த ஒரு ஆர்டிகல் நம்ம செக் பண்ணாலும் that will be checked for plagiarism. குறுக்குன்லையோ டர்னிட்டின்லையோ ஐடென்டிகேட்லயோ செக் பண்ணுவாங்க. பண்ணும்போது இந்த கண்டென்ட் காப்பி பண்ண கண்டென்ட் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி சார் அவாய்ட் பண்றது அப்படின்னா, நீங்க எந்த ஆர்டிகல் ரெஃபர் பண்ணீங்களோ அந்த ஆர்டிகலை சைட்டேஷன்ல ரெஃபரன்ஸ்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த போர்ஷன் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கறது நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா அது பிளாகரிசம்குள்ள வராது. இதை நம்ம மிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இட் கம்ஸ் அண்டர் பிளாகரிசம். ஏன் சார் அடுத்தவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு அது என்னோட ஒர்க்கு நம்ம ஏன் சார் கிளைம் பண்ணோம்? அது ஏதாவது நீட் இருக்கா அப்படின்னா அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நமக்கு எந்த ஐடியாவும் புதுசா வந்தது கிடையாது. ஈவன் வி ஆர் டூயிங் ரீசர்ச் நாட் ரிசர்ச். ஆல்ரெடி எக்ஸிஸ்டான ஒரு விஷயத்தை எடுத்துதான் நம்ம திருப்பி சர்ச் பண்றோம். நம்ம அதுல இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் தான் மாத்துறோம். அதுல இருக்க டெக்னாலஜியை மாத்துறோம். அதுல இருக்க சில அனாலிசிஸ் மெத்தடாலஜியை மாத்துறோம். அவ்வளவுதானே தவிர நம்ம பண்ற கான்செப்ட் ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம் தான். அதை நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்ஜெக்டிவ்காக நம்ம சைட்டேஷன்ஸ் கொடுக்கணும் ஜேர்னல்ல, ஜேர்னல் ஆர்டிக்கல்ல, புக் ஆர்டிக்கல்ல, புக் சாப்டர்ஸ்ல அப்படின்னா we should pay homage. We should pay homage for the author. So அதுக்காக we need to give. And about this citation, we need to be very cautious. Why people need to cite us? They have to pay homage. And whenever they are identifying any methodology, that has to be acknowledged. And we provide background of reading. From where we got that material, we are used to give the background of reading. To authenticate the data and reproducing the work and correcting or criticizing, we need to give a proper acknowledgement. If we miss to give a proper acknowledgement, obviously it will comes under plagiarism. That's why the citation part or reference part is very much important in any study. If we start our research, this plays a vital role. Now I am going to categorize the research indicator in three different elements like citation metrics, alt metrics, and responsible metrics. What is the citation metrics and alt metrics? Citation metrics என்ன சார் ஏன் தேவை அப்படின்னா, this Clarivate Analytics அப்படிங்கிறவங்க they are providing a report called JCR, Journal Citation Report, and this is one of the Web of Science platform. Web of Science அப்படிங்கிற இண்டெக்ஸ் லிஸ்ட்டை they are giving. நம்ம இப்போ எதுல பப்ளிஷ் பண்ணணும்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு. எதுல பப்ளிஷ் பண்ணணும், எதுல பப்ளிஷ் பண்ணா நமக்கு அது வந்து ரிவ்யூ லிஸ்ட்ல இண்டெக்ஸ் லிஸ்ட்ல இருக்கும் அப்படிங்கிற டவுட்டுக்குலாம் திஸ் இஸ் த ஆன்சர். ஜேர்னல் சைட்டேஷன் ரிப்போர்ட்ல போய் நம்ம அந்த பர்டிகுலர் ஜேர்னல் செக் பண்ணி பார்த்தோம்னா இருந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க அதுல பப்ளிஷ் பண்ணலாம் instead of avoiding the fake journal. So Elsevier is providing another platform called that means Scopus அப்படிங்கிற Scopus Index Journalist அவங்க கொடுக்குறாங்க. அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க that is called Scimago Journal Ranking. இந்த Scimago Journal Ranking பிளாட்ஃபார்ம்ல போய் எந்த ஜேர்னல் இருக்கு இல்ல நம்ம அதை செக் பண்ணிட்டு அதுல பப்ளிஷ் பண்ணோம்னா we are able to get the proper reputed journal. நம்மளுடைய ஆர்டிகிள் ரெப்யூட்டட் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்தது கூகுள் ஸ்காலர். கூகுள் ஸ்காலர் நிறைய பேர்
ப்ரொஃபைல் வச்சிருப்போம், நிறைய பேர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்போம். பட் அந்த கூகுள் ஸ்காலர்லயே வந்து எந்தெந்த சோர்ஸ் அதிகமா சைட் ஆகுது, எது ஆகலங்கிற லிஸ்ட் நம்மளால பார்க்க முடியும். சோர்சஸ் லிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்க்க முடியும். அப்படி பார்த்துட்டு நம்ம அதுலயும் என்ன பண்ணலாம், ஜேர்னல் ஆர்டிகிள பப்ளிஷ் பண்ணலாம். So these are all the several citation metrics we have to select the journal. தேவையில்லாம நம்ம ஒரு ஃபேக் ஜேர்னல்ல இப்போ காசு கொடுத்தா நாளைக்கு பப்ளிஷ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபேக் ஜேர்னல்ல நம்மளுடைய ஆர்டிகிள போட்டு ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு இது ஒரு முக்கியமான சோர்ஸ். இப்ப நான் இந்த சொன்ன இந்த 3 சோர்ஸ்மே பாத்தீங்கன்னா ஃப்ரீலி அவைலபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். டைரக்டா சைட்ல போய் நீங்க கூகுள்ல போய் சைட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். எப்போ வந்து இந்த ஜேர்னல் பர்டிகுலர் ஜேர்னல் பப்ளிஷ் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகுது, அதுல எத்தனை ஆர்டிகல் சைட் ஆகுது, ஆகல, அவருடைய வேல்யூ ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஜேர்னல் இம்பாக்ட் ஃபேக்டர் வேல்யூ, SNIP வேல்யூன்னு கொடுக்குறாங்க. அந்த வேல்யூ கூட நீங்க செக் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணலாம். அடுத்ததுங்க அல்ட்மெட்ரிக் டேட்டா. வாட் இஸ் திஸ் அல்ட்மெட்ரிக்னா அல்டர்னேட்டிவ் மெட்ரிக். வேற ஏதாவது சோர்ஸ்ல இந்த அல்டர்னேட்டிவ் மெட்ரிக்ஸ்ல மெஷர் பண்றாங்களா, ரிசர்ச் ஆர்டிகளோட இம்பாக்ட மெஷர் பண்றாங்களா அப்படின்னா எஸ். இப்போ எந்த கமிட்டிஸ் வந்தாலும் அவங்க வெறும் சைட்டேஷனையும் ஹெச்இண்டெக்ஸ் மட்டும் பாக்குறது இல்ல, நிறைய ஆடா டேட்டா பாக்குறாங்க. அதுல முக்கியமான டேட்டாவை இந்த அல்ட்மெட்ரிக் டேட்டா சொல்றோம். என்னன்னா நம்மளுடைய வெப்சைட்ல, வெப்ல, ஆன்லைன் மீடியம்ல, இன்டர்நெட்ல, பிளாக்ல, வெப் 3.02 சொல்லக்கூடிய ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்ல, கூகுள் ஸ்காலர்ல உங்களுடைய ஆர்டிகிள் வேற யாராவது பார்த்திருக்காங்களா, அதை பார்த்துட்டு அவங்களுடைய ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற கவுண்டையும் எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அல்ட்மெட்ரிக்ஸ். ஸோ those who feel that நான் பிரிண்ட் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணா யாருமே பார்க்கல அப்படின்னா ட்ரை டு பப்ளிஷ் ஆன்லைன். ஏன்னா நீ ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்றதுக்கு, ஓப்பன்ல பப்ளிஷ் பண்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறோம். பட் இப்போ ட்ரெண்டே வேற. இப்போ ஆன்லைன்ல நீங்க பப்ளிஷ் பண்ணா மட்டும் தான் உங்க ஆர்டிகல் மற்றவங்க பார்க்க முடியும். பார்த்தாதான் உங்களுக்கு சைட்டேஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு சைட்டேஷன் கிடைச்சாதான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஹெச்இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட ஹெச்இண்டெக்ஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைச்சீங்க, நிறைய பேர் உங்க ஆர்டிகலை சைட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா you have to publish your article online, that in open access. அதுல ஆனா மட்டும்தான் you will get more citation. ஓகேங்களா? இப்போ ஒரு 4 இம்பார்ட்டன்டான ரிசர்ச் இண்டிகேட்டர்ஸ் பத்தி நான் பேச போறேன். தட் இஸ் கால்ட், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான், இம்பாக்ட் ஃபேக்டர், ஹெச்இண்டெக்ஸ், FWC. இது கொஞ்சம் க்ளூஸா இருக்கும், ஃபீல்ட் வைட் சைட்டேஷன் இம்பாக்ட், பிளம் மெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, அந்த ஜேர்னல் கவர் பேஜ்ல அவங்க பப்ளிஷ் பண்ணி போட்டிருக்காங்க, அவங்க டிஸ்பிளே பண்ணிருக்கிறதா இம்பாக்ட் ஃபேக்டர், அவங்க மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடையாது. எல்லா ஜேர்னலுக்கும் யாருனாலும் நம்ம இம்பாக்ட் ஃபேக்டர் கால்குலேட் பண்ண முடியும், ப்ரொவைடட் உங்களுக்கு 2 வருஷத்துடைய 2 டேட்டா தேவை. எப்படின்னா, இப்போ இந்த வருஷத்துக்கு நான் என்னோட ஒரு ஜேர்னலோட இம்பாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு 2019ஓட 2018 2 டேட்டா தேவைப்படுது. ஒண்ணு என்னன்னா எத்தனை ஆர்டிகிள் பப்ளிஷ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் டேட்டா என்னன்னா எவ்வளவு ஆர்டிகிள் அதுல சைட் ஆயிருக்கு. இந்த 2 விஷயங்கள் மட்டும் எனக்கு பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தெரிஞ்சா போதும். ஐ எம் ஏபிள் டு கால்குலேட் தி இம்பாக்ட் ஃபேக்டர். ஒரு சின்ன கால்குலேஷன் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஜேர்னல் கால்ட் நேச்சர். நேச்சர் அப்படிங்கிற ஜேர்னலுக்கு இம்பாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஒரு 2012 அதோட இம்பாக்ட் ஃபேக்டர் என்னன்னு தெரியணும் அப்படின்னா 2010-11 எவ்வளவு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆயிருக்கு, அது எவ்வளவு ஆர்டிகல் சைட்டேஷன் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நான் போட்டுட்டேன்னா ஐ ஆம் ஏபிள் டு கால்குலேட் தி இம்பாக்ட் ஃபேக்டர் ஃபார் த ஜேர்னல். இது மினிமம் 2 இயர்ஸ்க்குங்க, மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்கு நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 2 years of impact factor as well as the 5 years of impact factor can be calculated for any journal. அப்போ எந்த ஒரு ஜேர்னலுக்கும் நம்மளால இம்பாக்ட் ஃபேக்டரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாலஜி, சார் நம்ம இந்தியாவில பப்ளிஷ் ஆகிற ஜேர்னல் ஏதாவது இம்பாக்ட் ஃபேக்டர் அதிகமான ஜேர்னல் இருக்கா? ஏன்னா நிறைய ஜேர்னல் வந்து அவங்க நிறைய அழகா ப்ரொமோட் பண்றாங்க, எங்களுக்கு 5.9, 6.8, 12.7 இம்பாக்ட் ஃபேக்டர் இருக்குலாம் ப்ரொமோட் பண்றாங்க. உண்மையா? எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஐ எம் கிவிங் திஸ் இஸ் தி லிஸ்ட் டேக்கன் ஃப்ரம் JCR ஜேர்னல் சைட்டேஷன் ரிப்போர்ட்டுங்க. ஒரே ஒரு ஜேர்னல் கால்ட் கேன்சர் ஜேர்னல் ஆஃப் கிளினிகாலஜி ஒரு ஜேர்னல், அதுல மொத்தமே 25 ஆர்டிகிள் தான் 2 வருஷத்துல பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த 25 ஆர்டிகிளுக்கு அடுத்த சைட்டேஷன் 13,700. அதனால அதோட இம்பாக்ட் ஃபேக்டர் 3 டிஜிட்ல இருக்கு. தட் இஸ் அபவுட் 153.459. அப்ப எவ்வளவு ஆர்டிகிள் பப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது எவ்வளவு சைட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ we are able to calculate the impact factor. We are able to calculate the impact factor based on the data which is available. அப்ப இந்தியாவில பப்ளிஷ் ஆகிற எந்த ஜேர்னலுமே இல்லையா சார் அப்படின்னா, கரண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலை தவிர மற்ற எந்த ஜேர்னலுமே இந்தியாவில பப்ளிஷ் ஆகிற ஜேர்னல் லிஸ்ட்ல இல்ல. இதை காமிக்கிறதுக்காக தான் இந்த PPT. இப்போ ஹெச்இண்டெக்ஸ் என்ன சார்? ஹெச்இண்டெக்ஸ் யாருக்கு, எதுக்கு கவர், எதுக்கு சார் செக் பண்ணணும்? இப்போ எப்படி இம்பாக்ட் ஃபேக்டர்ஸ் இஸ் ஃபார் த ஜேர்னல் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி ஹெச்இண்டெக்ஸ் இஸ் ஃபார் தி ஆத்தர். ஒரு ஆத்தருடைய குவாலிட்டியை மெஷர் பண்றதுக்கு
ஒரு டெர்மினாலஜி இருக்கு அப்படின்னா that is called H index. அந்த H index அப்படிங்கறத எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? நம்மளுடைய நமக்கே கால்குலேட் பண்ணிக்க முடியுமா, இல்லைன்னா மத்தவங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியுமா? யாருனாலும் கால்குலேட் பண்ண முடியும். ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க பப்ளிஷ் பண்ண ஆர்டிகிள், அதுக்கு கிடைச்ச சைட்டேஷன், ரெண்டு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ ஆர் ஏபிள் டு கால்குலேட் த H index ஃபார் எவ்ரி ஆத்தர். எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ நான் பப்ளிஷ் பண்ண ஆர்டிகல் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், ரேங்க் பண்றேன். எப்படி, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டோட்டல் சைட்டேஷன் ரிசீவ், டோட்டலா எவ்வளவு சைட்டேஷன் ரிசீவ் ஆயிருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி அந்த ஆர்டிகல், ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், செகண்ட் ஆர்டிகல், தேர்ட் ஆர்டிகல் ரேங்க் பண்றேன். அப்படி ரேங்க் பண்ணும்போது எப்போ அந்த ரேங்க்கும் டோட்டல் சைட்டேஷனும் ஈக்குவலாகவோ அல்லது அதுக்கு மேலே இருக்கோ அதுதான் ஒரு ஆத்தருடைய H index. கிளியருங்களா? இல்ல இதை இன்னொரு மாதிரி சொல்லணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 15 ஆர்டிகிள் 15 தடவை சைட் ஆயிருக்கு, 15 ஆர்டிகிளும் 15 தடவை சைட் ஆயிருக்கு, அப்ப அதுதான் H index அப்படிங்கிறது அர்த்தம். 15 times of my articles are cited at least 15 times. 15 of my article is cited at least 15 times அப்படிங்கிறது தான் இதோடைய கான்செப்ட். அதுதான் H index. அப்ப எந்த ஒரு ஆத்தரும், எந்த ஒரு ரிசர்ச்சரும், எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியும் they are able to calculate impact factor for any journal, H index for any author. புரிஞ்சுதுங்களா? அதான் நான் இங்க ஒரு டயக்ராமா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சைட்டேஷன் இம்ப்ரூவ் ஆக ஆக உங்களுடைய பப்ளிகேஷனும் இன்க்ரீஸ் எந்த அளவுக்கு ஆகுதோ அதே மாதிரி சைட்டேஷனும் இன்க்ரீஸ் ஆகணும். எப்போ வந்து சைட்டேஷனும் உங்களுடைய நம்பர் ஆஃப் பேப்பர்ஸும் ஈக்குவலா அது அதிகமா இருக்கோ அதுதான் அதோடைய H index இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ G index என்ன சார்? அப்ப G index ஏன் கொடுக்குறாங்க? முன்னாடி கூகுள் ஸ்காலர்ல G index அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்திருந்தாங்க. H index, G index, citation, item index அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த G index என்னன்னா quantity of the author is also can be found out. ஒரு ஆத்தர் சொல்றாரு நான் நிறைய பப்ளிஷ் பண்றேன் பட் என்னோட சைட் ஆக மாட்டேங்குது, அப்ப எனக்கு எந்த இண்டெக்ஸும் கிடையாதா அப்படின்னா அவருக்கு இண்டெக்ஸ் இருக்கு. தட் இஸ் கால்ட் G index. சரிங்களா? அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் இங்க கொடுத்துருக்கோம். பட் என்னன்னா இது ஒரு சின்ன ஃபேக்ட் என்னன்னா G index எந்த கமிட்டி இப்ப அக்செப்ட் பண்றது கிடையாது. சோ தட் கூகுள் ஸ்காலர்ல இருந்து G index ரிமூவ் பண்ணிட்டாங்க. G indexல இப்ப இருக்கிறது H index இருக்கும், item index இருக்கும். item index அப்படின்னா என்னன்னா top 10 articles at least received citations of 10. 10 தடவை அட்லீஸ்ட் அந்த ஆர்டிகல் சைட் ஆயிருக்கு. டாப் 10 ஆர்டிகல் எத்தனை தடவை சைட் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் அந்த ஐட்டம் இண்டெக்ஸ். So this is called G index. இப்போ another research indicator FWC ன்னு சொன்னேன், field weight citation impact. அப்படின்னா என்ன சார்? field weight citation பர்டிகுலர் ஃபீல்ட்ல என்னோட ஒரு ஆர்டிகல் நான் எடுத்திருக்கேன். அந்த ஆர்டிகல் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நான் எழுதின ஆர்டிகல் ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வேல்யூ தான் இந்த ஃபீல்ட் வெயிட் சைட்டேஷன் இம்பாக்ட் வேல்யூ, FWCI வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஆத்தர் வெல்டிங் டெக்னாலஜில ஹி இஸ் த எக்ஸ்பர்ட். அவருடைய ஒரு ஆர்டிகிள் எடுத்து அந்த ஆர்டிகிள் ஏதாவது பட் அந்த ஃபீல்ட்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஐ ஹவ் கிவன் திஸ் ஸ்லைட் ஃபார் யூ. இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். அடுத்து பிளம்எக்ஸ் மெட்ரிக்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்ல, வெப் டூல்ஸ்ல, பிளாக்ல உங்களோட ஆர்டிகல் ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு, நிறைய பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னா that is also getting counted by all those accreditation bodies. அதனாலதான் இந்த பிளம்எக்ஸ் மெட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. இந்த எல்லா மெட்ரிக்ஸுமே யூஸ் பண்றாங்க whenever they come for research, innovation and for accreditation purpose. These are all getting counted. எவ்வளவு சைட்டேஷன் வருது, என்ன ரேஞ்ச்ல வருது, ஃபீல்ட் வெயிட் சைட்டேஷன் இம்பாக்ட் என்ன, பிளம்எக்ஸ் மெட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்றாங்க. அப்ப எந்த டேட்டா பேஸ்ல இந்த மாதிரி லிஸ்ட்லாம் நம்ம போய் பாக்குறது அப்படின்னா ஐ எம் சஜஸ்டிங் வெப் ஆஃப் சயின்ஸ், ஸ்கோபஸ் அப்படிங்கிற ஒரு சைட்டேஷன் டேட்டா பேஸ், வெப் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சைட்டேஷன் டேட்டா பேஸ், கூகுள் ஸ்காலர் அப்படிங்கிற ஒரு சைட்டேஷன் டேட்டா பேஸ், இந்தியன் சைட்டேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சைட்டேஷன் டேட்டா பேஸ், இந்த மாதிரி நிறைய சைட்டேஷன் டேட்டா பேஸ் இருக்கு. வெப் ஆஃப் சயின்ஸ் covers more than 24 databases including SCI, Science Citation Index, Social Science Citation Index, Arts and Science Citation Index. ஓகேங்களா? வெப் ஆஃப் சயின்ஸ்ல ஆர்ட்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கு. அதையும் நீங்க யூஸ் பண்ணலாம். தட் இஸ் இண்டெக்ஸ் லிஸ்ட் which is prescribed by the MHRD, UGC. நீங்க கேட்கலாம் யூஜிசில இருக்கிற இண்டெக்ஸ் லிஸ்ட்ல வெப் ஆஃப் சயின்ஸ் ஜர்னல்ஸ்ல இருக்கா? 100% இருக்கு. ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜர்னல்ஸ் இருக்கா? இருக்கு. சரிங்களா? அந்த JCR அந்த கிளாரிவேட் அனாலிட்டிக்ஸ் என்ன பண்றாங்க, ஜர்னல் சைட்டேஷன் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுல இதே மாதிரி ஸ்கோபஸ்ல எப்படி நீங்க சைமாகோ மூலமா கண்டுபிடிக்க முடியுமோ அதே மாதிரி வெப் ஆஃப் சயின்ஸ்லயும் யூ ஆர் ஏபிள் டு கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் எவ்ரி ஜர்னல். இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம்.
Scopus Cholonaman, this another bibliographical citation database, covers more than 5,000 publishers, nearly 23,000 titles with 20,000 peer-reviewed articles. In exclusively for engineering, technology, related to basic sciences, life sciences, because they are providing a platform called SciMagon provide பண்றாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த இதுல போயிட்டு நீங்க ஜேர்னலோட ISS நம்பர் தெரிஞ்சாலோ இல்ல ஜேர்னலோட நேம் மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணா it gives a total history about the particular journal. அந்த ஜேர்னலோட ஹெச் இண்டெக்ஸ் என்ன, எப்போ இருந்து பப்ளிஷ் ஆகுது, அது எந்த நாட்டுல இருந்து பப்ளிஷ் ஆகுது, எந்த வருஷத்துல இருந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு, இப்போ அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளவு ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்றாங்க, எவ்வளவு ஆர்டிகிள் சைட் ஆயிருக்கு, அதோட வேல்யூ என்ன, எல்லாமே கொடுத்துருவாங்க. ஃப்ரீலி அவைலபிள் சைட் ஃபார் யூ டு சர்ச் the performance of a particular journal. ஓகேங்களா? அடுத்தது கூகுள் ஸ்காலர். கூகுள் ஸ்காலர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா we have considered a academic search engine and we can call it as a research information system. ஒரு ரிசர்ச்சர் அவருடைய ரிசர்ச் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண நினைச்சாருன்னா கண்டிப்பா கூகுள் ஸ்காலர்ல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்கணும். அந்த கூகுள் ஸ்காலர் ப்ரொஃபைல்ல he can include all his articles published in several documents, whether it may be in a journal article or it may be a book chapter, whatever it may be. He has to register all his data in a Google Scholar. அப்படி பண்ணிங்கறாருன்னா he will be getting a good citation. அப்படி good citation வந்ததுன்னா அவரோட H index improve ஆகும். This is also getting considered. எக்ஸாம்பிளுக்காக Google Scholar profile of a principal scientific advisor to Prime Minister of India, டாக்டர் சீனா ராவோட ப்ரொஃபைல் போட்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு சைட்டேஷன் வாங்கியிருக்காரு, எவ்வளவு ஹெச் இண்டெக்ஸ் ஐட்டம் இண்டெக்ஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா 1 lakh citation, அவரோட ஹெச் இண்டெக்ஸ் மட்டும் 148, ஐட்டன் இண்டெக்ஸ் 1233. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் சயின்டிஸ்ட் ஒரு ஆத்தருக்கு ஹெச் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 148 இருக்கு அப்படின்னா அவர் 148 ஆர்டிகல் அட்லீஸ்ட் 148 சைட்டேஷன் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். 1200 ஆர்டிகல் டாப் 10ல இருக்கு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை கூகுள் ஸ்காலர் ப்ரொஃபைல நீங்க பார்க்க முடியுங்க. அடுத்தது இந்தியன் சைட்டேஷன் இண்டெக்ஸ். இந்த இந்தியன் சைட்டேஷன் இஸ் another citation index platform. It's freely available. உங்களுடைய கூகுள் கிரெடென்ஷியல்ஸ் ஜிமெயில் கொடுத்து நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். அது நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஜேர்னலோடைய பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணலாம், உங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை கம்பேர் பண்ணலாம் வித் அதர் இன்ஸ்டிடியூஷன். பர்டிகுலர் ஜேர்னல் ப்ராப்பரா லிஸ்டா இருக்கா இல்லையா, இந்தியன் சைட்டேஷன் டேட்டாபேஸ்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்க முடியும். more than 780+ journals வந்து scientific, technical, medical, social scienceல பப்ளிஷ் ஆகும். This is the homepage of Indian Citation Index. Another research information system is ResearchGate. In the ResearchGate, you have to create a profile and you will be getting RJ score என்ன, எத்தனை பேர் உங்களுடைய likely minded people, உங்களுடைய நெட்வொர்க்ல இருக்க people எல்லாத்தையும் நீங்க ஒரு சிங்கிள் லேஅவுட்ல லூப்ல கொண்டு வர முடியும் by using this ResearchGate. உங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ரிசர்ச்சர்ஸ் எல்லாரையும் you are able to filter out and figure out in this platform called ResearchGate. And ORC ID அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. It is like a unique Aadhaar ID for publishing a paper, publishing article or publishing a paper. இது ORC ஐடிங்கிறது freely available site. It's a 3-step process. சிம்பிளா within 5 minutesல ஒரு ORC ID ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியும். இது என்ன பர்பஸ்க்காக பண்றாங்க அப்படின்னா this ORC ID clearly tells you நீங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஜேர்னல் ஆர்டிக்கல்ல எந்தெந்த பப்ளிஷர்ட்ட பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் அம்பர்லாக்குள்ள you are able to take it out. Not only with that, if you have any modifications, இனிஷியல் முன்னாடி வேற ஆர்டிக்கல்ல பப்ளிஷ் பண்ணும்போது இனிஷியல்ல ப்ரிஃபிக்ஸ் ஆவோ சஃபிக்ஸ் ஆவோ யூஸ் பண்ணிருப்பீங்க, வேற இன்ஸ்டிடியூஷன் நேம்ல பப்ளிஷ் பண்ணிருப்பீங்க, பட் ஆல் தோஸ் திங்ஸ் டு பி bring together in a single umbrella. அதுக்கு there is a very good platform called Open Researcher Contributor ID. இந்த ஐடி யூஸ் பண்ணி தான் இப்போ நீங்க ரெப்யூட்டட் பப்ளிஷர்ட்ட எதுவும் ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா they will accept immediately. They will ask for ORC ID. இந்த ORC ID இருந்தா மட்டும்தான் they are accepting you to publish the article. எந்த ஜேர்னல் சைட்லாம் ORC ID கேட்கலையோ அதெல்லாம் ஃபேக் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். So reputed journal sites are asking ORC ID for publication. This is the homepage. The 3-step process. First register பண்ணுவீங்க, free registration again, உங்களோட information add பண்ணுவீங்க, then you can add your profile. So this is what about research indicators and research metrics and citation databases from where we can get the information and we can explore all these research information data in various platforms. Many of the data is available at open access. So how extent we are going to make use of it and at what extent you are going to absorb the data, it's up to you. As a researcher,
everyone should understand some basic research metrics and pursue with a greater extent of your knowledge. Thank you for this opportunity.